பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நிச்சயமாகவே பதில் உண்டு. ஆதார வசனம் சங்கீதம் 13:1. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? தேவஜனங்களே, எவ்வளவோ பாடுகளை, துன்பங்களை, எதிர்பாராத எதிர்ப்புகளை சந்தித்த தாவீது அவற்றையெல்லாம் தனது விசுவாசத்தினாலும் தேவன் முற்பிதாக்களுக்கு செய்த சாட்சியினாலும் மேற்கொண்டு வந்தவன் ஒரு காலகட்டத்தில் அவனால் பொறுக்க முடியவில்லை. தேவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறான். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? சங்கீதம் 13:2. பின் துதிக்கிறான். அதே சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்கிறார். ஆம், மிகுந்த வருத்தம், கேள்வி மேல் கேள்விகள் கேட்டுவிட்டு அசந்து இனி என்னால் ஒன்றுமே முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டார். அந்த இடம்தான் விடுதலையின் ஸ்பாட். ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும் நேரம் என்பதை அவன் அறியவில்லை. 1ஆம் வசனத்திற்கும் 6ஆம் வசனத்திற்கும் எவ்வளவு நேரம் பிடித்திருக்கும்? அப்படி என்றால் இந்த நிலைக்கு வந்தால்தான் கர்த்தர் இறங்குவாரா என்ற முடிவுக்கு வர வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட 70 வருட சிறையிருப்பு முடிவுக்கு வந்துவிட்டதை உணர்ந்த தானியேல், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். தானியேல் 9:3. ஜெபிக்கிறான். 21 நாட்கள் உபவாசம் பண்ணி தம் மக்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிறான். தூதன் காபிரியேல் தரிசனமாகி, நீ மிகவும் பிரியமானவன், அவளால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இது பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக இருந்தான். தானியேல் 10:13. ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே பதில் பிறந்துவிட்டு அது வந்தடைய முடியாமல் சாத்தான் தடுத்தான் என்பதை பார்க்கிறோம். இப்படி முடியுமா? முடிந்திருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. அவனால் தடுக்கலாம் சில காலம். அவன் எப்போது நமக்கு தடையாகவே இருக்கவே முடியாது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை தாழ்த்தி விசுவாசத்தோடு அவர் செய்வார் என்ற உறுதியோடு ஜெபித்த பொழுதே கட்டளை பதில் வந்துவிட்டது, பிறந்துவிட்டது. இதை யார் தடுத்தால் என்ன? அதை மேற்கொண்டு உங்களை வந்து அடையும். ஆனால் இப்படி ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்திருத்தல் அவசியம். எத்தனை காலம்தான் காத்திருப்பது? ஏன் கர்த்தாவே ஏன் என்கிற கேள்விகளையும் இப்படியேதான் இருக்குமா என்றும் கேட்காமல், கர்த்தாவே நீர் பதில் கொடுக்கும் வரை பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ள பலனும் கிருபையும் தாரும் என்று கேளுங்கள். ஏனென்றால் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. லூக்கா 21:19. ஆவியின் கனிகள் ஒன்று பொறுமை, அதாவது நீடிய பொறுமை. அது மட்டுமா? இயேசுவே நமக்காக ஒரு ஜெபம் செய்திருக்கிறார். அது நின்று எக்காலத்திலும் பேசி கொண்டிருப்பதனால் நம்முடைய விசுவாசம் முற்றிலும் ஒளிந்து விடாதபடிக்கு ஒரு நூலிழை போல் இருந்தாலும் அதை வடக்கயிறாக மாற்ற வல்லமை உடையவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு நமக்காக ஜெபித்து, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். லூக்கா 22:32. நாம் மனிதர்கள், மண், மாமிசம் என்பது அவருக்கு தெரியும். 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியாக இயேசு உன்னதத்திலே பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயம் நீங்கள் பதில் பெறுவீர்கள். இனி இவ்வளவுதான், இனிமேல் என்னால் ஜெபிக்க கூட முடியாது என்ற நிலைக்கே வந்துவிட்டாலும் ஒன்றை விட்டு விடாதீர்கள். இயேசு எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஆகையால் பெறுவேன், நிச்சயம் பெறுவேன் என்று நினையுங்கள். இப்படி நினைத்ததை மாத்திரத்திலேயே நீங்கள் ஆத்துமாவிலே பலன் பெறுவதை உணர்வீர்கள். நமது எல்லை கோட்டை அவர் அறிவார். நம்மால் எதுவரையும் தாங்க முடியும் என்பதை அவர் அறிவார். 1 சாமுவேல் 1:15. எல்கானாவின் மனைவி அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஒவ்வொரு வருடமும் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் தன் கிளேசத்தை சொல்லி முறையிடுவாள். ஒரு தடவை தம்மால் வாய் திறந்து ஜெபிக்க கூட முடியவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்றார். அதுதான் அவளது எல்லைக்கோடு. அந்த வருடமே சின்ன சாமுவேல் பிறந்தான். மக்களே, நீங்கள் கேட்டதற்கு மேலாக உயர்ந்ததை எபேசியர் 3:20 கொடுப்பார். கேளாததையும் கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்களது எல்லைக்கோட்டை அவர் அறிவார்.
அவர் குறித்த காலம் வந்துவிட்டது. சங்கீதம் 102:13 நிறைவேறும். மனம் தளராமல் விசுவாசத்தை பிடித்து கொண்டு தைரியமாக இருங்கள். நீங்களும் சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு. உமது இரக்கம் அளவில்லாதது, உமது காருண்யம் பெரியது. ஆகவே நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீர், பாதுகாப்பீர், உயர்த்துவீர், சந்தேகமே இல்லை. இதை இன்று கற்றுக்கொண்டோம். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.